முதல் விஷயம் ராசி லக்னத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய யோகம். இன்னொன்று அவர் எங்கே போய் உட்காந்துருக்காருன்னா பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். பஞ்சமஸ்தானத்தில் ராகு டைரெக்டாக குரு பார்வையில் உட்காந்துருக்காரு. இந்த ராகு குரு கன்ஜங்ஷனில் திரிகோணத்தில் எப்போல்லாம் மாட்டுதோ சாட்சாத் முன்னோர்களே மறுபடியும் வந்து பிறப்பாங்க. முன்னோர்கள் பிறக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்கள் செய்யக்கூடிய பித்ரு பிராயச்சித்தம், முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், திதி சார்ந்த தர்ப்பணங்கள், பித்ரு சாந்திகள், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் ரெட்டை குழந்தை பிறக்கும். ரெண்டும் ஆணாக இருக்கும், ரெண்டுக்கும் மண்டை பெருசாக இருக்கும். இப்படி தான் இந்த குழந்தை பிராப்தம் ஏற்படும். நீங்கள் பாருங்களேன், ஜூன் மாதம் கன்சீவ் ஆவீங்க, அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ராகு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கொடுக்காம விடாது. அதே மாதிரி குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். சாட்சாத் உங்கள் தாத்தாவே மறுபடியும் பிறந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் தாத்தாவுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, இந்த மிரட்டுறது, இந்த துவனி அப்படியே டிட்டோ. அப்படியே உங்களை பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், மாடி வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், மக்கள்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடிய இடத்துக்கு நீங்கள் உயரக்கூடிய பிராப்தம். ஏன்னா பஞ்சமஸ்தானமும் சரி லாபஸ்தானமும் சரி ரெண்டுமே நல்ல இடங்கள்.